Frage-Antwort und dann Geschichte und alles gehört. Und jetzt kommt unser Lyriker des Tamil-Kulturvereins und Herr Murugan und er erzählt über das Gedicht. Das ist ein Gedicht über eine Landwirtschaft. Und interessant ist, dass unser Lyriker hat fast alles Thema einen Gedicht geschrieben in Tamil und ja, ich bitte. சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை. உலகம் பல தொழில் செஞ்சு வாழ்ந்து வந்தாலும் மக்கள்லாம் ஏர் தொழில்ங்கிற ஒரு தொழில் இல்லைன்னா அந்த உலகத்தால இயங்க முடியாது. அப்படி முக்கியமான ஒரு தொழில் இந்த விவசாயம்ங்கிறது. ஸோ தமிழ் சங்க இலக்கியத்திலேயே களம் அப்படிங்கிற வார்த்தை இடம்பெற்றிருக்கு. களம் அப்படின்னா நெல் விளையிற ஒரு பூமிங்கிற அர்த்தம். ஸோ அப்போ ரொம்ப சங்க காலத்துல இருந்து நம்ம கிட்ட உடனோட இருக்கிறது இந்த விவசாயங்கிற விஷயம். ஸோ இந்த விவசாயத்தை பற்றி ஒரு சிறப்புமிக்க கவிதையை நம்மோட பகிர்ந்தக்க வராரு திரு முருகன் அவர்களை வரவேற்போம். அவைக்கு அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் எனது இனிமையான பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். தமிழர்களாகிய நாமெல்லாம் ஒன்று கூடி இன்று நமது தமிழ் திருநாளாம் பொங்கல் திருநாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த நல்ல வேளையில் வருகை தந்திருக்கும் சீஃப் கெஸ்ட் உட்பட அனைவரையும் வருக வருக என இருகரம் கூப்பி அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய எனது கவிதையின் தலைப்பு நானும் விவசாயி என்ற முறையில் விவசாயம் என்ற தலைப்பில் ஒரு சிறிய கவிதை வடித்திருக்கிறேன். முன்பாக ஒரு குறள், இளமென்று அசையி இருப்பாரை காணின் நிலமெனும் நல்லாள் ஆகும். இதன் பொருள், எம்மிடம் ஒரு பொருளும் இல்லை என்று எண்ணி வறுமையால் சோம்பி இருப்பவரை கண்டால் நிலமகள் தன்னுள் சிரிப்பார். அதே ஒரு புது கவிதையாக ஏறத்தாழ ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு கவிஞர் எழுதுகிறார். வெறுங்கை என்பது மூடத்தனம், 10 விரல்கள் தான் மூலதனம். இவ்வளவுதான். அழகாக 2 வரியில் அவரும் திருக்குறள் போட்டு கூடியிருக்கிறார். இதை புரிந்து கொண்டால் வாழ்க்கையில் முன்னேறலாம் என்பது நம் முன்னோர்கள் வகுத்து கொடுத்த பண்பாடு. முதலில் ஓடிய நீரில் விவசாயம் செய்தோம், பிறகு தேங்கிய நீரை தோண்டி விவசாயம் செய்தோம், பிறகு தோண்டிய நீரில் விவசாயம் செய்தோம் கிணற்றில், பின் ஆழ்துளை கிணற்று நீரில் விவசாயம் செய்தோம். எல்லாம் செய்து தண்ணீரால் அறுவடை செய்து கொண்டிருந்த நாம் இன்று கண்ணீரும் கமலையுமாய் மன உளைச்சலை அறுவடை செய்கிறோம். இதுதான் இன்றைய நமது அவலநிலை. ஆகவே விவசாயம் என்ற தலைப்பில் சில கஷ்டங்களையும் அனுபவங்களையும் ஒரு கவிதை கொண்டிருக்கிறேன். உழுதுண்டு வாழ்பவன் உலகின் முதுகெலும்பு என்றோதிய மறைப்புழவன் வள்ளுவன் தினமும் உண்ண உணவு உருவாக்கும் உழவாளி எனும் திருவாளி என்று போற்றி கற்பனைக்கும் எட்டாத ஒப்பனையற்ற உயர் போற்றும் உத்தமன விவசாயி என்றான். சிரிக்காமலேயே பிறர் சிரித்து வாழ வேண்டி சிறப்பாய் செயல்படும் விஞ்ஞானி. பிறர் நலம் பேணி தன்னலம் பேணாது பட்டினி வயிற்றுடன் பாடுபடும் பாட்டாளி. பட்டினி சாவு எனும் படும் துயரம் தழுவும் பாதாள படுகையில் வெறும் வயிறு படுத்துறங்கும் ஏழை விவசாயி என்றறிந்த வள்ளுவா, நீர் வாழ்ந்த காலம் அது, நீர்நிலை பெருகி நிலை உயர்ந்து நீதி வழி வாழ்ந்த காலம் அது. சொல்ல வழியின்றி சோற்றுக்கும் நற்கூற்றுக்கும் ஏதுமின்றி மாறி பொய்த்திட மங்கையர் வழி உயர்த்திட கல்வி நிறைந்திட கனரக இயந்திரங்கள் பெருகிட கழனியெல்லாம் கட்டிடம் கட்டிட தற்கொலைகள் தன்னை இழுத்திட தன்மான முகப்பில் பன்மானம் வழித்திட பக்கத்து மாநிலம் நீர்வழி தடுத்திட இன்பமே அறியா என் வாழ்வு துன்பமும் துயரமுமாய் துண்டாகி தோளில் தவிழ்ந்திட பயனற்று பாழாகி போனானோ போனேனோ விவசாயி என்று பூவுலகில் வெயில் வேனல் சோர்வு வியர்வை களைப்பென்று உடல் வருத்தி உதரத்தி கரைத்தேனே இம்மண்ணில் கண்களில் நீரும் ஊற மறுக்கிறது, உள்ளேயும் நீர் ஊற்று இல்லாமல் போனது. மழையை பெற மந்திரம் தெரிந்தால் தந்திரமாய் வென்றிருப்பேன், மழையை பெற மந்திரம் தெரிந்திருந்தால் தந்திரமாய் வென்றிருப்பேன். தரணியெல்லாம் செழித்திருக்கும், நிந்தித்ததையெல்லாம் சாதித்து சரம் கோர்த்து சூடியிருப்பேன். சகலோருக்கும் கொடுத்திருப்பேன், சகாப்தம் படைத்திருப்பேன். காட்சிகள் மாறிட நிலங்கள் வீடு ஆயின, களங்கள் காடு ஆயின. விவசாயி விண்ணோடு போறான், விவசாயம் மண்ணோடு போகிறது. உரிமைக்காக பிச்சை எடுத்தோம் 300 ஆண்டு, இனி உணவுக்காக
பிச்சை எடுப்போம் எத்தனை ஆண்டோ, பல கிராமத்தில் மனிதரை காணோம், பல இடத்தில் கிராமத்தையே காணோம். பூமி யாரையும் கைவிடாத தாயானவள், பூமி யாரையும் கைவிடாத தாயானவள் இன்று எல்லோராலும் கைவிடப்பட்ட செய்யானாள். சிற்பங்கள் அழிந்து விட்டால் கோயிலுக்கு சிறப்பில்லை, சிற்பிகளே அழிந்து விட்டால் கோயிலுக்கே பிறப்பில்லை. சிற்பங்கள் அழிந்து விட்டால் கோயிலுக்கு சிறப்பில்லை, சிற்பிகளே அழிந்து விட்டால் கோயிலுக்கே பிறப்பில்லை. விவசாயிகள் அழிந்து விட்டால் உண்ணக்கூட வழி இல்லை, விவசாயம் அழிந்து விட்டால் வருந்தின் பயனில்லை. நிதிநிலை அறிக்கையில் அரசின் அறிவழித்தன்மை, எதிரி அழிய 80,000 கோடி, நாட்டு மக்கள் வாழ 40,000 கோடி. நம் இந்திய நாடு எங்கே நம் வீடு? கருமேகங்கள் காணவில்லை, கால்நடைகள் பேணவில்லை, காளை மாடுகள் வளர்க்கவில்லை, கலாச்சாரம் மதிக்கவில்லை, கல்வி சாலைகளில் பணமின்றி இடமில்லை. நாளை வரும் பசி போக்க நமக்கு ஏதும் உதவி இல்லை. ஏறு போன நிலங்கள் இன்று கூறு போன மணிகள், ஏறு போன நிலங்கள் இன்று கூறு போன மணிகள். பருப்பு விளைந்த சோலைகள் இன்று செருப்பு தொழிற்சாலைகள், பருப்பு விளைந்த சோலைகள் இன்று செருப்பு தொழிற்சாலைகள். நிலத்தை விற்று பணத்தை போட்டால் வங்கி வட்டி தரும், வயிற்று பசிக்கு ரொட்டி தருமா? நிலத்தை விற்று பணத்தை போட்டால் வங்கி வட்டி தரும், வயிற்று பசிக்கு ரொட்டி தருமா? பணத்தை மட்டும் நிலத்தில் அறுவடை பண்ண முடிந்தால், பணத்தை மட்டும் நிலத்தில் அறுவடை பண்ண முடிந்தால் அம்பானியும் அரசியல்வாதியும் ஆடு மாடு மேய்க்கும் விவசாயி ஆயிருப்பார். ஐபேட் ஆண்ட்ராய்டை தின்ன முடியாது, விண்டோவையும் பிஸ்தாவையும் உண்ண முடியாது, மதுவை மட்டும் தாகத்திற்கு குடிக்க முடியாது, பசியின்மை போல் பல நாட்கள் நடிக்க முடியும். மதுவை மட்டும் தாகத்திற்கு குடிக்க முடியாது, பசியின்மை போல் பல நாட்கள் நடிக்க முடியாது. விஞ்ஞான வளர்ச்சிகள் வசதிகள் வரும், வயிறு நிரம்புமா? விவசாயத்தை துறந்த நாடும் விவசாயியை மறந்த நாடும் உருப்பட முடியாது. விவசாயத்தை துறந்த நாடும் விவசாயியை மறந்த நாடும் உருப்பட முடியாது. உண்மை இது இன்று புரியாது, போக போக புரியும். விவசாயியை நேசிப்போம், பூசிப்போம், வயிற்று பசியார புசிப்போம். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ் செல்வம், வளர்க. நன்றி. உங்களோட இந்த கவிதை இப்ப விவசாயம் என்ன நிலைமையில இருக்குங்கிறதே பறைசாற்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நமக்கு உண்மையை கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துற மாதிரி இருந்துச்சு. நன்றி.